திமுக ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் மதுவுடன் கூடிய அசைவு விருந்து புகைப்படம் சமூக வலைதளத்தில் வெளியாகியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருக்கோவிலூர் மேற்கு, கிழக்கு, வடக்கு ஒன்றிய வாக்குச்சாவடி இளைஞரணி அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் திருக்கோவிலூர் அடுத்த சந்தைப்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன், திமுக ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் பெருநர்கிள்ளி ஆகியோர் கலந்து கொண்டு இளைஞரணி நிர்வாகிகளுக்கு தேர்தல் குறித்தும் வாக்குச்சாவடியில் செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும் ஆய்வுக் கூட்டம் நடத்தினர். கூட்டம் முடிந்து சட்டமன்ற உறுப்பினரும் தொகுதி பொறுப்பாளரும் சென்ற பிறகு 3 ஒன்றிய செயலாளர்கள் மூலமாக வந்திருந்த வாக்குச்சாவடி இளைஞரணி அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் என 300க்கும் மேற்பட்டோருக்கு வெளிப்படையாகவே மதுவுடன் கூடிய அசைவு விருந்து வைக்கப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக நிர்வாகிகள் சாப்பிடும் சாப்பாட்டு மேஜையின் மீது இலையுடன் ஆளுக்கு ஒரு பீர் பாட்டில் வைத்து புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கும் காட்சிகள், புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதுதான் திமுக அரசின் மது ஒழிப்பா என பலரும் கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். ஏற்கனவே சைவ வைணவ விவகாரம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய பொன்முடி மற்றும் பண பரிமாற்ற வழக்கு தொடர்பாக செந்தில் பாலாஜி ஆகியோருக்கு அமைச்சர் பதவி பறிபோயிருக்கும் நிலையில் தற்போது மீண்டும் திமுக இளைஞர்களுக்கு மதுவுடன் கூடிய அசைவு விருந்து வைத்த சம்பவம் அனைவரிடமும் பேசுபொருளாய் மாறியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.